அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இன்று முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை மிக வலுவாக வக்ரகதியில் சனி சஞ்சரிக்க போகிறாருங்க. சனியின் ருத்ர தாண்டவம். வக்ர சனியின் ருத்ர தாண்டவத்தின் காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் தானாக நடக்க போகும். நல்லவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அலட்சியம் வேண்டாம். லாப சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவதன் காரணமாக அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். கர்மாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழக்கூடிய சனி தற்போது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று 10ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க. இது லாப சனியை ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அவர் வக்ரம் பெற்றதால் 10ஆம் இடமான மற்றொரு ஆட்சி வீட்டை நோக்கிதான் நகரப் போகிறார். எனவே வக்ர சனியால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. லாப சனியை ஒப்பிடுகையில் சின்ன சின்ன தாமதங்கள் இருக்கலாமே தவிர, ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை லாபஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இருந்தாலும் சனியின் பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட அவர் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நிச்சயம் பல மடங்கு யோகத்தை கொடுக்கும். அவர் வக்ரம் பெற்றாலும் கூட இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சனி பகவான் மிக சிரமங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது ஏழரை சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டக சனி, கண்டச்சனி போன்ற இடங்களில் தான் பல்வேறு வகையான பாதிப்புகளை கொடுப்பாருங்க. அது போன்ற இடம் எதுவுமே இல்லை. வக்ரம் பெற்றாலும் அவர் கர்மஸ்தானத்தை நோக்கிதான் நகர போகிறார். எனவே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் சனியின் ருத்ர தாண்டவம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக சனி 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். அதே போன்று 5, 9, 10 ஆகிய இடங்களில் நடுநிலையான பலனை அள்ளி கொடுப்பாருங்க. எனவே இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றாலும் சனியின் அமைப்பு காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதார பற்றாக்குறைகள் அகழ்வதற்கான சூழல் உருவாகிறது. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். எதை செய்தாலும் போராடி பெற வேண்டும் என்ற நிலையில் நல்ல மாற்றம் கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் முழு சுபகிரகமான குருவும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதல் மிகவும் வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாருங்க. நாம் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பார். எனவே வக்ரசனியை எண்ணி அவசியமாக வருத்தம் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக இல்லை. அது மட்டுமல்லாது வக்ரம் பெற்றிருப்பதால் தானாகவே பல நல்ல விஷயங்களை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய சிறப்பு பார்வை மிக வலுவாக ஜென்மம் 5, 8 ஆகிய இடங்களில் வலுவாக கிடைக்கிறதுங்க. தைரியஸ்தான பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. 3ஆம் பார்வை மிக வலுவாக ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் வருமானம் ஒரே சீராக அமைவதற்கான சூழல் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் பெறக்கூடிய வகையில இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே நவம்பர் 4ஆம் தேதி வரைக்குமே நல்ல பல வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு முழு வளம் பெறுவார் லாபஸ்தானத்தில். எனவே சனியினுடைய இந்த பயிற்சி காலகட்டத்தில் சில அதிரடியான மாறுதல்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு
தருணமாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கிறது. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும். சிலருக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாறுதல்கள் மிகவும் வலுவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகுகிறது. ஏனென்றால் 10ஆம் பார்வையாக 8ஆம் இடமான அஸ்தமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. அஸ்தமஸ்தானத்தை சனி பார்ப்பதால் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பல தொல்லைகள், தொந்தரவுகள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளை உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக பெறுவதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அலுவலக சூழல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஆதரவும் சாதகமாக அமையும். எனவே பணிகள்ல உற்சாகம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. மனதிற்கு பிடித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உட்பட மிக அற்புதமான பலன்களை சனி வக்ரம் பெற்றாலும் பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. சப்தம பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் செலுத்துகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் ஐயமின்றி பல அதிரடியான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். லாபம் ஒரே சீராக அமையும். பண பிரச்சனைகள் பெரிய அளவிற்கு ஏற்படாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. நிதி நிறுவனங்களின் பிரச்சனைகளும் சீராக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய முதலீடுகள் மற்றும் விஸ்தரிப்பு திட்டங்களை இந்த தருணத்தில் திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யலாம். நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். கலைத்துறை ரீதியான பணிகளில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் சனி வக்ரம் பெற்றாலும் இந்த தருணத்துல புதிய வாய்ப்புகள் கலைத்துறையில் நிறைந்து கிடைக்கும். உங்களது தயாரிப்புகளை துணிந்து மேற்கொள்ளலாம். லாபமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு என்பது உயர்ந்து பெறக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு வகையான அதிரடியான சிறப்பான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் எந்த விதமான தடையும் இல்லை. நல்ல முன்னேற்றம் கல்வியில் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். பின்பு சாதகமாக வலம் வரப்போகிறார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் சனியின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பை விரைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப சூழ்நிலையும் மன நிறைவு கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் நிச்சயமாக கை கொடுக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் வக்ரசனியின் ருத்ர தாண்டவத்தால் மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லதாக பல விஷயங்கள் மிக சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பல விஷயங்கள்ல ஏற்பட்ட தடைகள் தாமாக விலகுகிறது என்பதை சனி துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். மேசராசிக்காரர்களுக்கு